அப்படியே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி கர்த்தர் பேசணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். அவருடைய மெல்லி அமர்ந்த குரல் நம்ம காதுகளில் துணிக்கணும். நிறைய கவலையோடு கூட வந்திருக்கீங்க, அநேக பாரத்தோடு வந்திருக்கீங்க. இந்த செய்தி வேளையில், இந்த ஆராதனை வேளையில் நம்ம ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7:30 7:45 வரைக்கும் இந்த இடத்துல ஆராதிக்கிறோம். அந்த டைமில் உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உள்ளே வரும்போதே செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இங்கே உள்ளே வரும்போதே உங்ககிட்ட யார் பேசினாலும் காது கேட்காத மாதிரி இருங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். இங்கே வந்து தான் பல காரியங்களை பேசுகிறோம். அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கூட பேசணுங்க. அதற்காகத்தான் வரோம். ஒரு ஏக்கத்தோடு வரோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பாவை நோக்கி பார்த்து, என்னோடு பேசும் ஆண்டவரே, கேளுங்க, என்னோடு நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கண்ணீரை நீ கடக்கும் போது உன் கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆவியானவர் நம்மில் கொடியேற்றுவாரே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை என்னோடு பேசும் என்று கேளுங்க. உங்க வார்த்தை எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. தண்ணீரை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எந்த வியாதியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பார். ஆண்டவரோடு பேசு. ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளையாய், உமக்கு உகந்தவனாய்
உமக்கு பிரியமான பாத்திரமாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் கரத்தை பிடிச்சு என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவாப்பான்னு சொல்லுமா. வாதை உங்கள் கூடரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும் வழிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும் வழிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவம் அருள் தருவார். கோரமான புயல் வீசலாம், தம்முடைய வசனத்தை அனுப்பி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன், சத்துருவினின்று உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். ஜெயத்தை கொடுக்கிறவர். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் ஊடகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தால் ஊடகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஆம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற வேதனைகள், துக்கங்கள் இனி காண மாட்டீர்கள். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அப்பா உங்களுக்கு நன்றி. அப்பா இங்கே வந்திருக்கிற எங்கள் எல்லாரோடும் பேசுங்க, வார்த்தையை கொண்டு பேசுங்க, வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம்
2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாகும் 2 பக்கம் 1082ஆம் பக்கம். இரண்டாம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் எத்தனை விரோதமான செயல்களை செய்தாலும், பொல்லாத மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அழித்து போட்டாலும், வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் இழந்து போன மகிமையை, உங்கள் மகிமையை உங்களுடைய வியாதியின் நிமித்தம், உங்களுடைய அநேக நெருக்கங்களின் நிமித்தம், அநேக கண்ணீரின் நிமித்தம் இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் யாக்கோபு, இஸ்ரவேல் தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது, நாம் யார்? அழைக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் எங்கே ஓடினாலும் அழைக்கப்பட்ட சந்ததி ஆண்டவருக்கு வருத வரைக்கும், அவர் விரும்புகிற வர்ணம் நம்ம மாறுகிற வரைக்கும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நீங்கள் எங்கே போனாலும் சரிதான், நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். வாசியுங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ. ஒருவன் பிறந்த உடனே நீதிமானாக நீங்கள் வரப்போறதில்ல, பரிசுத்தவானா இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் என்ன செய்வேன்? பரிசுத்தவானா மாற்றுவேன். நீ பொல்லாதவனாக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், நீ அருவருக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீ சீக்கிரமாக மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ மனம் திரும்பலைன்னா உனக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்துவார்? உன்னை வணைவார், உன்னை உருவாக்கணும். அவருக்கு நோக்கமெல்லாம் உன்னை உருவாக்கணும். அவர்கிட்ட கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்களும் கண்ணீர்கள் வரும்போது, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்? என்கிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீர்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார், அவர்களை நீதிமான்களாக்குவார், அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். இங்கே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பரிசுத்தவான்களாய் மாறும் வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகவும் இருக்கலாம், கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் பேசுகிற வார்த்தை அதுதான். தேவன் தம்முடையவர்களை அறிவார். தேவன் தம்முடையவர்களை, ஆமாம், தம்முடையவர்கள் இல்லாதவர்களை ஒதுக்கி விடுவார். அவருக்கு தெரியும் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யார் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த நம்ம வாழ்க்கையில் வார்த்தையினால்
நம்முடைய செயல்களினால், நம்முடைய கிரியைகளினால். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் யாருக்குரிய சரீரம்? சத்தமாக சொல்லுங்கள், இது யாருக்குரிய சரீரம்? உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. பொல்லாத காரியங்களை செய்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வாயில் தீமையான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. அப்போ காதால் கேட்கலாமா கெட்ட வார்த்தையை? சொல்லுங்க. அப்போ கேட்காம இருக்கணும்னா, கெட்ட வார்த்தை ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு பேசாதன்னு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவன்கிட்ட சொன்னால் அவன் கூட கொஞ்சம் தான் என்ன செய்வான்? பேசுவான். கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்க, அடுத்தவரை குறித்து புறங்கூறுகிறவர்கள், அடுத்தவர்களை குறித்து தீமையான காரியங்களை பேசுகிறவர்கள், உங்கள் கால்களை விலக்கி கொள்ளுங்க. இந்த பைபிள் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். நாம் இயேசு தம்முடைய இரத்தம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாருங்க. ஏசப்பா என்னையும் உங்களையும் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறார். யாரும் பிறக்கும்போது பரிசுத்தவானாய் பிறந்தது இல்லை. நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி ஓடி வர வேண்டும், கர்த்தரை நோக்கி ஓடி வர வேண்டும். நீ கர்த்தரை நோக்கி ஓடி வராமல் இந்த இடத்துல வந்துட்டு தினமும் வந்துட்டு சும்மா போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிடைச்சது இங்கே வந்தோம், ஜெபம் பண்ணோம், 2 பாட்டில் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போனோம். வியாதி, ஆமாம், இந்த அம்மா பிள்ளையார் கோயிலில் போய் கேட்டுட்டு தாங்க வந்திருக்கு. அது அங்கே முழங்கால் போடும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க கவனிக்கலை. அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே. அது எப்பவும் வருவாங்க, எப்பவும் அங்கங்கெல்லாம் போயிட்டு வர்ற வழியில் இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் உள்ளே இங்கே என்ன செய்வாங்க. ஆமாம், எல்லாரையும் உங்கள் ஒன்று நம்மளை ஒன்று செய்ய. அதெல்லாம் நம்ம அப்படிலாம் பயப்பட மாட்டேன். பிசாசை விட உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர். இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும், அதுதான் அரண்டு போகும். அது அங்கே வரும்போதே வெளியே போயிட்டு இது சும்மா தான் வெத்து சரீரமாக தான் அங்கே வர முடியும். இங்கே வந்ததுனால யாருக்கும் சுகம் கிடைக்குமா? இங்கே வந்ததுனால கிடைக்காது. நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்களும் நானும் மாறலைன்னு அங்கே ஒன்றும் நடக்காது. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதுங்க. அங்கே பிசாசுக்கும் இடம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு சுகம் வேண்டும், என் வியாதி நீங்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். இங்கே வந்ததுனால சுகம் கிடைக்காது. நானும் நீங்களும் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும். எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் கும்பிட்டுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு சாமி காப்பாற்றணும்னா இந்த சாமி காப்பாற்ற மாட்டார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் வந்த மாதிரி போவீங்க, அங்கே வெளியே ரெடியாக இருப்பார். அவர் உங்களை என்ன செஞ்சுட்டு போயிடுவார்? கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் இங்கே உள்ளெல்லாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவர் வெளியே இருப்பார், அவரை கூப்பிட்டுட்டு போயிடுவார். வாங்கம்மா போவோமாம்மா அப்படின்னு சொல்லி செருப்பை போடுங்கம்மா போவோமா அப்படின்னு என்ன செஞ்சுட்டு போயிடுவார், கூப்பிட்டுட்டு போயிடுவார். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நல்லா கவனிங்க. இங்கே வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன், நீ மாற வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த வார்த்தை பாருங்கள். உன் மூலமாக நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த வார்த்தை, எவ்வளோ பெரிய உயர்ந்த வார்த்தை. மனுஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா உங்களை வச்சு தான் நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுவோம்ல, உங்களை வச்சு தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை வைத்து தான் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வச்சு தான் எனக்கு பெருமை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பெருமை உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம்ல, நம்ம பெத்த பிள்ளைகளை, எப்பா நீ எனக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். ஆமாம், சாகிற வரைக்கும், மரணம் வரைக்கும் சொல்ல வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்து, இன்னாருடைய பிள்ளைகள், இன்னாருடைய பிள்ளைகள். எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களை பார்த்து சொல்லும்போது சொல்வார்கள், இன்னாருடைய பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகிற காரியம் இதுதான். இந்த பைபிள் சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டவர் தங்கி இருக்கிற ஆலயம். இது பரிசுத்தமாக இருக்கணும். இந்த ஆலயத்திலிருந்து நம்ம ஒருவேளை ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், ஒரு காலத்தில் தூஷண வார்த்தைகள் பேசியிருக்கலாம், ஒரு காலத்தில் அருவருக்கதான காரியங்கள் நடந்திருக்கலாம். இன்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் மாறுகிறேன் என்று சொல்லிட்டு போங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். உங்கள் வியாதியை உங்களை விட்டு எடுத்து போடுவார். உங்கள் கண்ணீரை, உங்கள் மரண கட்டுகளை, உங்களுடைய பலகீனங்களை கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து போடுவார். மாறணுங்க. நாம் என்ன செய்யணும்? நாம் மாறுனா கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். இந்த பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவன் என்ன செய்தானோ? கொலை செய்யும்படி சீறி. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கும் பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் போட்டிருக்கும். சீரினா என்ன அர்த்தம்? எது சீரும்? பாம்பு சீரும். எது சீரும்? பாம்பு சீரும். பாம்பு சீரிச்சுன்னா அது எட்டுகிற இடத்துல வரைக்கும் இருக்கிறவனா என்ன செஞ்சு விடும்? கொத்தி விடும். இவன் எப்படி என்ன செஞ்சானா? சீறிக்கிட்டு எழுந்தான். அவ்வளவு வெறி. கிறிஸ்தவர்களை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் என்ன செய்கிறாங்க? பாம்பு மாதிரி என்ன செய்கிறாங்க? சீறுகிறாங்க. ஆனால் மறந்துடக்கூடாது, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் சீறுகிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்களுடைய தலைகள் நசுக்கப்படும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், இங்கே வந்துட்டு சாப்பிடாதவங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வயிறு பசியோடு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவன் கேட்குறான், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஜெப ஆலயத்தில் பெர்மிஷன். அங்கே போய் இயேசுன்னு சொல்லக்கூடாது. ஜெப ஆலயத்தில் இயேசுவை பற்றி பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசிகிட்டு இருந்தானா அவனை கட்டி இழுத்துட்டு வரும்படி சீறி பாய்ந்துக்கிட்டு இருந்தான். அப்படித்தான் அநேகரை கொலை செய்தான். ஸ்தேவான் என்கிற ஒரு சகோதரனை கல்லெறிந்து கொன்னாங்க. ஆனால்
நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்காக ஸ்தேவான் கல்லெறிந்து பாடுபட்டு நெருக்கப்பட்டு கண்ணீர் விட்டதனுடைய விளைவு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக பாடுபடு. நீ பாடுபடுகிற, நான் இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்கிற பாடு என் ஆண்டவருக்காக அறிக்கையிடணுங்க. பிசாசு என்ன சோதிக்காம பிசாசுன்னு சொல்லக்கூடாது. அவன் நமக்கும் அவனுக்கும் என்னது கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு நமக்கு என்ன வேலை? அவனுக்கெல்லாம் நம்ம அந்த உலகத்தில் பயப்படவே கூடாது. இந்த பைபிள் நமக்கு சொல்லுது, நான் சொல்லலை. நான் சொன்னால் தான் பொய். பிசாசுக்கு சத்தமாக சொல்லுங்கள், வசனம் சொல்லுது, வசனத்தை சொல்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்போ எதிர்த்து நிற்காட்டா சீறி வருவான். சீறி வருவான். சீறி வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பெர்மிஷன் வாங்கிட்டு தமஸ்குவுக்கு சமீபமாகறான். சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். தரையில் கண்ணு குருடாய் விழுந்து கிடக்கிறான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. என்ன கேட்குது? சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருக்காக எழும்புங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. சோர்புங்கிறதும் குழம்பு வைக்கிறதும் கூட்டு வைக்கிறதும் வீட்டில் இருந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறது மட்டும் வேலை நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்யணும் செய்யணும் செய்துக்கிட்டே இருக்கணும். செஞ்சால், எனக்கு ஊழியம் செஞ்சாலே ஒரு சின்ன ஊழியம் செய்யறதுக்குள்ளே எனக்கு பிரச்சனை வருது. ஊழியம் செஞ்சாலே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கு. போதும் பிசாசுக்கு. அது என்னது? பிசாசுக்கு போதும். அதை காலில் நசுக்கி போட்டுட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கின கர்த்தர். ஆண்டவருக்காக கர்த்தருக்காக எழும்பணுங்க. அவன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக என்றார். ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட பவுல் கேட்குறான். சவுல் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. ஆண்டவர் உடனே சொன்னாரா? சில ரகசியங்களை உடனே என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். சில ரகசியங்களை நமக்கும் ஆண்டவர் உடனே கற்றுத்தர மாட்டார். சில விடுதலையை உடனே ஆண்டவர் நமக்கு தர மாட்டார். சில நெருக்கங்கள்லேருந்து, சில கண்ணீர்லேருந்து உடனே விடுதலை கொடுக்க மாட்டார். ஆனால் விடுதலை கொடுக்கும்போது அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவனை அனனியா கிட்ட போக சொல்கிறாரு. அனனியா அவன் கைகளை வைக்கிறான். அனனியா கை வச்சவன் அவனுக்கு கண்ணு தெரியுது. அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே ஆண்டவருக்கு அவன் கேட்குறான், என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் அப்போ தான் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 9:20 வசனத்தில் போட்டிருக்கும், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் தாமதப்படலை. ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தாங்க. நம்மளாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாலே கண்ணு திறந்து கண்ணெல்லாம் தோண்டிலாம் எடுத்துட்டார் ஆண்டவர். ஆனாலும் இன்னும் தாமதம் படுத்திக்கிட்டே இருக்கோம் ஊழியம் செய்கிறதுக்கு. அப்படி தானே? ஊழியம் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு மனசில் சொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம், கையெல்லாம் வைத்த வேண்டாம். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன், ஏசப்பாவுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், கேள்வி கேட்டு பாருங்கள். இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தாமதமின்றி. ஆண்டவரை நீ தாமதப்படுத்தாத, ஆண்டவரை சொல்கிறதுக்கு தாமதப்படுத்தாத, ஆண்டவருக்காக ஓடுறதுக்கு தாமதப்படுத்தாத, ஆண்டவருக்காக ஜெபிக்கிறதுக்கு தாமதப்படுத்தாத. ஆண்டவருடைய பாதத்தில் இவனை குறித்து பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அவன்கிட்ட பேசின உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனை குறித்து பின்னால் போடப்பட்டிருக்கும். சீசர்கள்லாம் அவனை அவனை தமக்கு கூட சேர்க்கறதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார். இப்போ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்க ஆரம்பித்தான். உடனே ஜெபிக்க ஆரம்பித்தான். உடனே ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தான். உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். உடனே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். ஏசு என்கிறவரை அவர் மரித்து போனார்னு சொன்னேனே, நான் தான் சொன்னேன். இப்போ அந்த இயேசு உயிரோடு
ஐயா, எந்த பவுல் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாய் காணப்பட்டானோ அந்த பவுல் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டார். இன்னைக்கு உங்கள் மூலமாக ஆண்டவர் தூஷிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவைப்பட்டால் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல கால் வைக்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க, வந்து சத்தியத்தை கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சத்தியம் சும்மா இருக்காது, இந்த வசனம் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்றை ஏற்ற நேரத்தில் செய்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நபர் ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் முதல்ல பிடிச்சி பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். நம்ம நினைப்போம் அது தேராது, அது பரலோகத்துக்கெல்லாம் போகாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாரையும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. முதலால் பரலோகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதற்கு உரிய வழி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த மகிமைக்கு விரோதமாய் செயல்பட்டானோ பவுல், அந்த பவுலை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய காரியத்தை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே. இந்த ராத்திரி வேளையில் நம்மகிட்ட கர்த்தர் நம்மகிட்டையும் பேசுகிறார். மறந்துடாதீங்க, நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு சும்மாலாம் ஒருத்தரும் போக முடியாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இங்கே வந்துட்டீங்க, இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டீங்க, ஏதோ ஆராதிச்சுலாம் போக மாட்டீங்க. உங்களை வந்து இந்த உலகத்தில் யார் எப்படி நினைச்சாலும் சரி தான், ஒரு நாள் உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மகிமைப்பட போகிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்கள். அது ரைட் தான், கரெக்ட் தான், சொல்கிறது எத்தன். அல்லேலூயா. யாக்கோபு என்றால் யார்? ஆண்டவர் அந்த யாக்கோபை எப்படியா மாற்றினார்? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமான ஒரு இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு எத்தனாக ஆண்டவருக்கு வந்திருக்கலாம். இந்த இடத்துல நாம் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாய் வந்திருக்கலாம். இந்த இடத்துல நம்ம அருவருக்கப்பட்ட மனுஷனாக வந்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தேவனை ஏதோ ஒரு நேரத்தில் சும்மா வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னில் நான், சத்தமாக சொல்லுங்கள், உன்னில் நான் மகிமைப்படுவேன். விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்புகள், பில்லி சூனியங்கள், விக்கிரகங்கள் எல்லாம் உடைத்தெறியப்படும், எல்லாம் உடைத்தெறியப்படும். உனக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவிகளெல்லாம் நிலைகுலைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள பொல்லாத ஆவிகளும் பொல்லாத கிரியைகளும் வரும்போது நம்மளை தேவனை ஆராதிக்க விடாது, நம்மளை கர்த்தரை தேட விடாது, நாம் கர்த்தரோடு வாழ விடாது. ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மூலமாக நிச்சயமாய் மகிமைப்படுவார். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சத்தமாக வாசிங்க கொஞ்சம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. அவன் பயந்துட்டான். ஒரு மீன் அகப்படாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் படகு நிரம்பத்தக்கதான மீன். அவனுக்கு என்னது கிடையாது? படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது. இங்கே கூட நிறைய பேர் சரியாக வாசிக்க தெரியாதவங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. ஒரு வாசிக்க தெரியாத பேதுரு, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும்
பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இந்த பைபிள் சொல்லுகிறது பேதுருக்கு என்னது கிடையாது, படிப்பறிவில்லாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்படுகிறார்கள். நீ இயேசுவோடு இருந்துட்டா போதும், இயேசு உன்னை மகிமைப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. நீ படிப்பறிவில்லாதவனா இருக்கலாம், இந்த உலக பிரகாரமாக உன் தோற்றத்தை பார்த்து இன்னைக்கு மனுஷன் என்ன செய்வான்னா, தோற்றத்தை பார்த்து கொஞ்சம் அழகாக இருந்தான்னா அவனுக்குள்ளே யாரும் என்ன செய்ய மாட்டான், பிசாசு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் சென்ட் அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் உலகம்தான் தோற்றத்தை பார்த்து முடிவு செய்யும். கர்த்தர் அப்படி இல்லை, கர்த்தர் அப்படி இல்லை. உனக்குள்ளே இருக்கிற உன் ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ உனக்குள்ளே இருக்கிற ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற தேவனை நோக்கி இருக்கிற ஒரு அன்பை பார்க்கிறார். எப்படியோ ஒரு அன்பு உனக்குள்ளே இருக்கிறது, எப்படியோ ஒரு பாசம் உனக்குள்ளே இருக்கிறது, எப்படியோ ஒரு ஆசை உனக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஆசை சும்மா விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பறிவு இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா, உன்னை வைத்து தான் நான் என் ஊழியத்தையே செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தவனை பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு படிப்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, நீங்கள் மாத்திரம் தேவை. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் உங்களை கர்த்தருக்கு கொடுத்துட்டா உங்கள் மூலமாக அவர் என்ன செய்து விடுவார், மகிமைப்பட்டு விடுவார், மகிமைப்பட்டு விடுவார். இந்த இயேசு, இந்த இயேசு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். நீங்கள் படித்தவங்கன்னாப்பில் நினைக்க ஆண்டவர் ஒதுக்கி விடுவார்ல. நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் படிக்காதவங்களாகவும் இருக்கலாம். உங்ககிட்ட படிப்பை பற்றிய பேச்சே தேவையில்லை, உங்கள்கிட்ட பணத்தை பற்றிய தேவையில்லை. பணம் இருந்த ஆபிரகாமையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருந்த பேதுரு போன்றவர்களையும் ஆண்டவர் என்ன செய்தார், பயன்படுத்தினார். இல்லாதவர்களையும் பயன்படுத்துகிற ஒன்றே ஒன்று அவருக்கு தேவை. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 4:13. அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுக்காவா உங்களை இயேசு அன்போடு அழைக்கிறாருங்க. இயேசு உங்களோட அன்போடு அழைக்கிறார். நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, ஊரில் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா என்னது இருக்கும், ஒரு பெரிய ஒரு சிலை வச்சுருக்கோம். பெண்ணகரம் தருமபுரி பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லா கிராமம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10, 20, 25 வீடு தான் இருக்கும். அவன் அவ்வளோ பேரும் சேர்ந்து என்ன செய்வான், ஒரு பெரிய சிலை, ஒரு முதல்ல ஒரு பயங்கரமான சிலை இருக்கும். அந்த சிலை பார்த்திங்கன்னா 3/4 பனை உயரத்துக்கு இருக்கும். அவர் ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் குட்டி 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 யாரெல்லாம் இருப்பா, ஒரு போலீஸ்காரர் சிலர் இருக்கும், ஒரு இராணுவ வீரர் சிலர் இருக்கும். இவங்கெல்லாம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க. யாருக்கு, அந்த பெரியவருக்கு, அந்த மீசை வச்சுருக்காரே அந்த பெரியவருக்கு. இந்த மீசை வச்சுருக்கிற பெரியவர் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பார் சொல்லுங்கள், புரியலையா இன்னும் கதை? இந்த கிராமத்துக்கு அவர் பாதுகாப்பு கொடுப்பார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய உருவத்துக்கே துப்பாக்கி ஏந்தின போலீஸ் தேவை, இவர் அந்த ஊருக்கு என்ன செய்வாராம், பாதுகாப்பு கொடுப்பாராம். ஐயா, நம்ம அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கலை. இந்த பைபிள் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தையினால் உண்டாக கடவது என்று சொன்னபோது இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டது. சூரியன் உண்டாக கடவது, சந்திரன் உண்டாக கடவது, எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சொன்னப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உன்னையும் என்னையும் மகிமைப்படுத்துவாருங்க. உன்னையும் என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த பைபிள் சொல்கிறது அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு எங்கே போனாலும் கிடைக்காது, எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மனுஷனுக்குள்ளேயும் கிடையாது, மனுஷனுக்கு வெளியேயும் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நீ உயர்த்தப்பட வேண்டுமென்றால், உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமென்றால் நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும்.
நிறைய நெருக்கங்களும் கண்ணீர்களும் வரும்போதும் ஆண்டவருக்காக வாழணும். நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னா அது எல்லாரும் வாழ்கிறது. நீ நெருக்கப்படுகிற வேளையில், நீ தவிக்கப்படுகிற வேளையில், சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி கொண்டு போட்ட போதும் சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதினவர் பவுல். அவ்வளவு பாடுகளப்பட்டாலும் ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாருங்க. நாம் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் பணம் இருக்குன்னு சொல்லி அழைக்கலை, அவங்கிட்ட ஞானம் இருக்குன்னு சொல்லி அழைக்கலை. ஒன்றே ஒன்று அவனுக்குள்ளே காணப்பட்டது, இயேசு இருந்தார். அல்லேலூயா. ஆனால் அவன் இயேசுவை அறியும் போது இயேசு இல்லாதவனாய் தான் இருந்தான், ஒன்றுமில்லாதவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை எல்லாம் இருக்கிறவராய் மாற்றினார். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், சரியான சுகபலன் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை கூட வாழாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வாங்க, எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வந்தால் தான் ஆசீர்வாதம், நீ வந்தால்தான் கனம், நீ ஆண்டவரை நம்பினால்தான் உயர்வு, நீ ஆண்டவரை நேசித்தால்தான் ஏசப்பா உன் மூலமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. உன் பணத்து மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார், உன் அறிவு மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார், உன் திறமை மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுத்த மாட்டார். நீ இயேசுவை பிடித்து கொள்கிறதுனால, நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வதனால ஆண்டவர் உன் மூலமாக மகிமைப்படுவார். அப்போ இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாளில் என் மூலமாயும் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூலமாய் மகிமைப்படுவார், நம்ம மூலமாய் தேவன் கனப்படுத்தப்படுவார், நம்ம மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் உலகம் எங்கும் பரம்ப வேண்டும். அவருடைய நாமம் நம்ம மூலமாக, அவர் நம்மளை தான் எதிர்பார்க்கிறார். ஒன்றுமில்லாத பேதுருவை தேடி வந்தார். ஒரு செலவுத்து கொண்டிருந்த ஒரு ஆபிரகாமை தேடி வந்தார். பரிசுத்தவான் சொல்லி வரல, அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்பட்டுச்சு. இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தம் இருக்குது, மறந்துடாதீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமையை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 11:4 வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய இமைகள் அவர் நம்மளை சோதித்தருகிறார். அவர் நம்மளை சோதித்தருகிறார். சில சோதனைகள் எவ்வளவு பெரிய சோதனை, அவன் தகுதிக்கு ஏற்ற சோதனை. ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவன் உயர்த்தப்படுவான், மகிமைப்படுத்தப்படுவான். நம்ம தோந்து போயிடக்கூடாது. நம்மளை பிசாசு தோற்கடிக்க எண்ணுகிறான், நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா
நீர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். நீர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். நான் மகிமைப்படும்படியாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? என் மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் நான் நடந்து கொள்வேன். நான் உமக்கு பிரியமாய் வாழுவேன். நீங்க போதும் அப்பா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்பாவை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தருடைய கரத்தில் அவருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது இயேசுவே என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஆஹா. மாலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு இயேசுவே இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் கர்த்தரை ஆராதிக்கும் போது உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, என் கர்த்தர் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது இயேசுவே என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே உன் கூரெங்கே,
இருக்கிறார். சாவு எனக்கு ஆதாயம். வெற்றி 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 சொல்லுவோம். என் இயேசுவை ஆராதிப்பது நிமித்தம் வெற்றி. என் இயேசுவை மகிமைப்படுத்துவதன் மூலம் வெற்றி. என் இயேசு என்னோடு இருப்பதினால் வெற்றி. இயேசு எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். மரணமே கூரையுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென் ஆமென். சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு ஆமென் ஆமென். இருக்கும்போது Praise the Lord. என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு ஆமென். இருக்கும்போது ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, இயேசுவே. ஆமென். நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இயேசுவே இருக்கும்போது இயேசப்பா. என்னாலும் ஸ்தோத்திரம். வெற்றி வெற்றியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை வல்லமை பலம் கிருபை சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. மகிமைப்படட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை கிருபை. ஆமென். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. வெற்றியோடு போங்க, ஜெயத்தோடு போங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. நான் உன் தேவன் என்று சொல்லி நம்பிக்கையூட்டுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல எப்படி வந்தாலும் இந்த இடத்த விட்டு சந்தோஷமாக செல்லணும். இந்த இடத்த விட்டு ஒரு விடுதலையோடு செல்ல வேண்டும், அதிசயத்தோடு செல்ல வேண்டும். நீர் ஜீவிக்கிறவர், நீர் அதிசயம் உள்ளவர். உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தெய்வம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தெய்வம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் தானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன் ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை வழியும் சத்தியமும் ஜீவனும் தானே வழியும் சத்தியமும் ஜீவனும் தானே துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே துன்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு வழியும் சத்தியமும் ஜீவனும் தானே வழியும் சத்தியமும் ஜீவனும் தானே இஸ்ரவேலே பயப்படாதே தானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே தானே